ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி வந்து சண்டே லஞ்ச் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்லாஸ்லேருந்து கொஞ்சம் லஞ்ச் கொடுத்து விடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரசப்பொடி பவுடர் பண்ணி வைக்கிறது, கிராசரிலாம் ரீஃபில் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிராசரி ஸ்டோர் பண்ணுற ஒரு செல்ஃப் மட்டும் ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா அவசர அவசரமாக சமைச்சிட்டு போகிறனால பேபி வச்சுட்டு குக் பண்ணுறதே பெரிய டாஸ்க் தான். நம்மளால் ஃபுல்லாக பெர்ஃபெக்டாக ஆர்கனைஸ்டாக இருக்க முடியல. சம்டைம்ஸ் காலி கீழே வந்து நின்றுட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குக் பண்ணிட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால இதை ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு இறங்கியாச்சு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் தான். சாப்பாடு, ரசம், ஃபிஷ் ஃப்ரையுமே முந்தின நாளே நல்லா க்ளீன் பண்ணி மசாலா பரட்டி இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். வாழைக்காய் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன், சிப்ஸ் மாதிரி. இன்லாஸ் வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. தேங்காய் பால் சாதமும் நாட்டுக்கோழி குழம்பு தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் போல் நாளைக்கு மண்டே ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு அதுக்கு தான் மேரினேட் பண்ணி வச்சுட்ருக்கேன். இது மாதிரி மேரினேட் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து குக் பண்ணோம்னாக்கும் நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும், பிரியாணி நல்லாயிருக்கும். நைட்டு அண்ணன் வந்து சிக்கன் பீஸா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு பீஸா பர்கர்லாம் பிடிக்காது. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அப்படி நம்ம சேனலே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.